ஹாய் எவ்ரிவன், நான் எஸ்கே ஓரோன் ட்ரேட் டாப் புரோக்கரோட ட்ரேடர். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் மேஜர் அண்ட் மைனர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ஜோன் ஆஃப் கோல்டு. நேற்று பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு ஆல் டைம் ஹை ப்ரைஸ் கிரியேட் பண்ணி அங்கேருந்து வந்து ஒரு சின்னதாக புல் பேக் எடுத்து அங்கேயே வந்து கன்சால்டேட் பண்ணிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு இயர்லி மார்னிங் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நேற்றோட ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணி புதுசாக இப்போ ஒரு ஆல் டைம் ஹை கிரியேட் பண்ணிடுச்சு. இன்னைக்கு மேஜர் சப்போர்ட் நம்ம 5430லேருந்து 5460 வரைக்கும் நம்ம பார்க்கலாம். இன்கேஸ் இது வந்து ஒரு கேப் அப் ஃபில் பண்ணியே வந்து மார்க்கெட் வந்து இப்போ ஆல் டைம் ஹை கிட்டே இருக்குது. இன்கேஸ் மார்க்கெட் இந்த கேப் அப்பை ஃபில் பண்ணி நம்ம மேஜர் சப்போர்ட் லெவலை கிராஸ் பண்ணி ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சுன்னா இங்கேருந்து நம்ம வந்து ஒரு பை என்ட்ரி பிளான் பண்ண முடியும். அதுக்கப்புறம் மைனர் சப்போர்ட் ஜோன் இன்னைக்கு வந்து 5500 ரவுண்ட் நம்பர் எடுத்துக்கலாம். அதுலேருந்து 5520 ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் வந்து மார்க்கெட் வந்து இங்கேருந்து வந்து பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. ஸோ அகைன் வந்து ப்ரைஸ் இந்த ரேஞ்சில் வந்துடுச்சுன்னா ஏதாச்சும் ஒரு கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சதுன்னா அந்த கன்ஃபர்மேஷன் பேசிஸில் நம்ம வந்து பை செட்டப் நம்ம எடுக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து மைனர் ரெசிஸ்டன்ட் 5575லேருந்து 5605 நம்ம வந்து சொல்லலாம். ஏன்னா வந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா செகண்ட் டைம் வந்து இந்த ப்ரைஸ் கிட்ட வந்து இங்கேருந்து வந்து கன்சால்டேட் பண்ணிருக்கு. இன்கேஸ் இங்கேருந்து ஒரு பெருசாக ரிஜெக்ஷன் வாங்கி நம்ம மைனர் சப்போர்ட் வரைக்கும் ப்ரைஸ் போச்சுன்னா இது வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டண்ட்டாக வந்து இன்னைக்கு டேக்கு வந்து ஃபார்ம் ஆகலாம். இன்கேஸ் கரண்ட் மைனர் ரெசிஸ்டன்ட் ப்ரைஸ் பிரேக் அவுட் பண்ணி ஒரு ரீடெஸ்ட் பண்ணுச்சுன்னா அங்கேருந்து வந்து ஒரு பை செட்டப்புக்கு நம்ம பிளான் பண்ணலாம். பிளான் பண்ணி 5700 ரவுண்ட் நம்பருக்காக நம்ம வந்து டார்கெட் வந்து வெயிட் பண்ணலாம். இன்னைக்கு இம்பார்ட்டன்ட் மேஜர் சப்போர்ட் அண்ட் மைனர் சப்போர்ட்லேருந்து நம்ம வந்து பை ட்ரேட் பிளான் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து மைனர் ரெசிஸ்டன்ட் ஒரு வாட்டி சக்ஸஸ் ஆகணும். ஒரு வாட்டி சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா தேர்ட் டைம் மேபி நம்ம வந்து அதுலேருந்து ஒரு செல் ட்ரேட் பிளான் பண்ணலாம். பட் வந்து கோல்டில் செல் வந்து ரொம்ப ரிஸ்கியாக தான் இருக்குது. அதனால நம்ம வந்து பை ட்ரேட் போகிறது கொஞ்சம் சேஃபர் சைடாக இருக்கும். தேங்க்யூ எவ்ரிவன் இந்த அனலைசிஸ் வீடியோ பார்த்ததுக்கு. இதே மாதிரி நீங்கள் வந்து ரெகுலராக வந்து அனலைசிஸ் வீடியோ பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.